கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மருதமலை முருகரை இவங்க வழிபடணும். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் இவங்களுக்கு ஏதாவது ஒரு அதிசயமான நிகழ்வுகள் நடக்கும், ஒன்றோ ரெண்டோ. ஸோ அப்படி நடந்ததுன்னா உடனே அவங்க ஃபேமிலியோட மருதமலை முருகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும். அப்படி என்ன வாழ்க்கையில் எதுவும் நடக்கலை, எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறாங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபேமிலியோடு போயிட்டு மருதமலை முருகரை தரிசனம் பண்ணி வழிபாடு செஞ்சு நிறைவாக பண்ணிட்டு வந்தாலும் வரக்கூடிய நாட்கள் காலங்களில் அந்த அதிசயமான நிகழ்வுகள் இவங்களுக்கும் நடக்கும் அப்படின்றது ஒரு உறுதியோட முருகர் அவங்களுக்கு ஒரு மெசேஜாக கொடுக்குறாரு. ஸோ கும்பராசி சதய நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, முருகரை நினச்சி என்ன பூஜைகள் செஞ்சாலும் என்ன வழிபாடுகள் செஞ்சாலும் பட் ஒரு விஷயம் இந்த ஆகஸ்ட் மாதம் டெய்லி அவங்க பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கணும், அதாவது கிளாஸ் டம்ளர், சரிங்களா, கண்ணாடி டம்ளர் எடுத்து முருகர்கிட்ட வீட்டிலேயே முருகர்கிட்ட வச்சிடணும். வச்சுட்டு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஸோ இந்த மோதிர விரலும் இந்த கட்டை விரலும் சேர்ந்த மாதிரி அந்த விபூதியை இப்படி எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் இங்கே மனசுக்கிட்ட வச்சுட்டு முருகரை நினச்சி வேண்டிக்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு மெடிடேஷனோ ஒரு 2 நிமிஷம் பண்ணிவிட்டு தென் அந்த விபூதியை அந்த கிளாஸ் டம்ளரில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஒரே இதுவில் குடிச்சிடணும். ஸோ இதை டெய்லியும் அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும் அப்படின்னு இருக்குது. ரொம்பவும் விபூதியை எடுக்கக்கூடாது, கொஞ்சமாக. இது செய்யும் போது அவங்களுக்கு எல்லாமே சுகமானதாக மாறும். உடல் சுகமாக இருக்கட்டும், மனது ரீதியான ஒரு சுகமான வாழ்க்கை சொல்லுவாங்க, அமைதி, ஒரு அமைதி, ஒரு பேரானந்தம், இல்லை ஏதோ ஒரு நிறைவு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறத கண்கூடாக பார்ப்பாங்க. இந்த மாதம் இவங்க ஒரு நாள் கூட தவறாமல் இதை செய்யணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் ஒரு கட்டளையாக கூட அவங்க எடுத்துக்கலாம். ஸோ கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த மாதம் இவங்க செய்யக்கூடிய காரியங்களில் ஏதாவது பெரிய ஒரு காரியத்தில் ஈடுபடுறதா இருக்கலாம், இல்லை ஒரு விஷயத்தை புதுப்பிக்கிறதா இருக்கலாம். பட் ஏதோ ஒரு பய உணர்வு இருக்கும், நம்மளால் அதை செய்ய முடியுமா, இல்லை ஏதாவது ஆப்போசிஷன்ஸ் வருமானு. முருகர் தரக்கூடிய பதில் எந்த ஒரு பயமும் பதட்டமும் இருக்கக்கூடாது. ஏன்னா உனக்கு நான் காவல்காரனாக நிற்க போகிறேன். ஸோ என்னை மீறி தான் உனக்கு எல்லாமே பிரச்சனைகள் வரணும், நான் அதை தடுத்து நிறுத்திடுவேன். ஸோ நீ மேற்கொண்டு செய்யக்கூடிய அந்த பெரிய காரியங்களில் தொடர்ந்து முயற்சி செய்யணும், தைரியமாக இருக்கணும், தைரியமாக செய்யணும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது.